ஒரு ஊர்ல பேய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்தது. அதனால அந்த ஊர்க்காரங்களோட லைஃபே மாறிடுச்சு. வாங்க பாக்கலாம் ஊர்க்காரங்களோட வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னு. ஊருக்குள்ள 3 பெண்கள் இருப்பாங்க. அவங்களோட பேரு ஷாமா, ரூபா மற்றும் சப்னா. அவங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அட ரூபா, நான் உனக்கு என்ன சொல்லட்டும், யாத்த என் மண்டையே கொழுப்பி வச்சிருக்கு. அவளை சாகடிச்சிடலான்னு தோணுதுண்ணா. ஏன்க்கா அவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன ஆச்சு? சித்தி என்ன பண்ணி வச்சாங்க? நீங்க வீட்ல தனியா இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு சிரிப்பு வருது. எங்கள மாதிரி நீங்க கூட அத்தை கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா அப்ப புரியும். சாப்பிடுறாங்க, ரொட்டியை செஞ்சு செஞ்சு கை வலிக்குது. எப்ப பாரு சாப்பிடறத விட்ட வேற வேலையும் இல்ல. நிறைய வேலையை செய்ய வைக்கிறாங்க. ஐயோ சரியா சொன்னீங்க. என் கதையும் இப்படிதான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அவரு கூட உட்கார்ந்தா போதும், அந்த கிழவிக்கு எப்படி தெரியுதோ இல்லையோ அங்கிருந்து ஓடி வந்துடும். ஏதாவது வேலை வச்சிடும் அது. ஓ இதுவா? இது கண்டிப்பா கவலைப்படக்கூடிய விஷயம்தான். அத்தைக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இல்லனா பாட்டி எப்படி ஆக முடியும்? ரூபா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க யாரோ ஒருத்தர் பானிபூரி வித்துக்கிட்டு போறாரு. பானிபூரி விக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அவங்கள பார்த்த உடனே இவங்கனால நிக்க முடியல. சரி பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு போறாங்க. அட நீ ஒரு பொண்ணா இருந்து பானிபூரி வித்துட்டு இருக்க? அட இதான் தடவை நான் பாக்குறது தெரியுமா? அட அக்கா, இதுல தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் இல்லையா? சரி நீங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிடுறீங்களா? நல்லதா பேசுற. சரி பானிபூரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம், குடு. அப்புறம் ஷாமா மற்றும் சப்னா பானிபூரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரூபா அங்கே நின்னுகிட்டு இருக்கா. ரூபா அப்படி நின்னுட்டு இருக்கிறத பார்த்து பானிபூரி விக்கிறவங்க சொல்றாங்க, அட அக்கா, நீங்க பானிபூரி சாப்பிட மாட்டீங்களா? என்னாச்சு? என்ன டயட் கான்ஷியஸா நீங்க? பயமா இருக்கா சாப்பிட? அப்படி எதுவும் இல்ல, நான் வெளிய சாப்பாடு அவ்வளவா சாப்பிடுறது இல்ல, அவ்வளவுதான். இவங்க சாப்பிட்டோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து பானிபூரி சாப்பிட்ட பிறகு சொல்றாங்க, அட வா, என்ன பானிபூரி இவ்ளோ செமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பானிபூரியும் நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. நீ தினமும் வா, நான் தினமும் சாப்பிடுவேன். ஆஹா அக்கா, அது சொல்லணுமா? கண்டிப்பா நான் டெய்லி வரேன், உங்களுக்காகவே வரேன், சரியா? இதுதான் என்னோட வேலை. அதுக்கப்புறமா பானிபூரிக்காரங்க கூட அங்க இருந்து கிளம்பி போயிட்ட உடனே அவங்க 3 பேரு கூட அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் ரூபா தண்ணி கொண்டு வரதுக்காக கிணறுக்கு போறாங்க. அங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரூபாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷாமா மற்றும் சப்னா எங்க இருக்காங்கன்னு? வீட்ல தான் இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க? ஆஹா இல்ல ரூபா அக்கா, அவங்க 2 பேரும் வீட்லயே இல்லையாமா. அவங்களுக்கு ஏதோ அஃபேர் இருந்ததாமா. அவங்க கூட தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அவங்க புருஷனுங்க. அது கேட்ட உடனே ரூபாக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்புறமா சொல்றாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணை பத்தி எப்படி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரூபா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாயந்தரம் ஆன உடனே அந்த பானிபூரிக்காரங்க மறுபடியும் ஊருக்குள்ள வராங்க. அப்புறம் 2 பேரு அந்த பானிபூரிக்காரங்களை பார்த்து சொல்றாங்க, அட டீனு, அந்த பொண்ணை பாடுறா, அவ எப்படி இருக்கான்னு. இப்பயே அவளை நல்லா பார்த்துக்கோடா, ஏன்னா இவதான் உன்னோட வருங்கால அண்ணியாக போறா. நீ சொன்னது சரிதான் செய்யணும், ஆனா இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இது நடக்க வாய்ப்பில்ல. அவ வேணும்னா உனக்கு அண்ணியாவா, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்புறம் பானிபூரி விக்கிற அந்த லேடி கிட்ட போய் இப்படின்னு சொல்றாங்க, ஏய் பானிபூரிக்கார பொண்ணே, எங்க 2 பேருக்கும் பானிபூரி குடுப்பியா மாட்டியா? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? இந்த பானிபூரி என்ன விக்காம நான் என்ன விசிறடிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேனா? நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க, அதுவும் என்ன மாதிரியே. சரி அதெல்லாம் விடுங்க. சரி உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர்ல என்ன இருக்கு சார்? வாங்க பானிபூரி சாப்பிடுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வந்தா அப்ப பேரு தெரிய போகுது. சின்னு மற்றும் டீனு பானிபூரிய சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி கோல்கப்பே நான் சாப்பிட்டதே இல்ல. இது எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? உங்க கைக்கு தங்க வளையிலே போடணும் போல இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் அந்த பானிபூரி கடையில இருந்த எல்லா பானிபூரியும் சாப்பிட்டுறாங்க. அட நீங்க 2 பேரும் நிறைய பானிபூரி சாப்பிட்டீங்க, பாத்துக்கோங்க வயிறு கெட்டு போகுது. எங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது, ஏன்னா எங்க 2 பேர் பாடியும் அப்படியே ஸ்டீல் பாடியாவே இருக்கும். அப்புறம் நீங்க நாளைக்கும் கூட இங்க வருவீங்களா? பானிபூரி விக்கிற அந்த லேடி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பானிபூரி சாப்பிட்டதுனால அவங்க 2 பேருக்கும் வயிறு வலி ஆரம்பிக்குது. ஐயோ கடவுளே, ஐயோ இன்னைக்கு செத்தோண்டா.
நம்ம 2 பேரும் பானிபூரி ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம் போல இருக்குடா. ஐயோ கடவுளே, ஐயோ எனக்கு வயிறு வலி தாங்க முடியலடா. ஐயோ. ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான்ப்பா. என் வயித்துக்குள்ள ஏதோ குடுகுடுன்னு சத்தலாம் கேக்குது. டாய்லெட் வேற ரொம்ப தூரத்துல இருக்கும் போலயே. ஐயோ எனக்கு வலி தாங்கலடா. ஏய் அங்க பாரு, அவ திரும்ப வந்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் வயிறு வலியால வயிறை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரத்திலேயே அந்த பானிபூரி வித்தவங்க வராங்க. என்ன ஆச்சு செல்லக்குட்டிங்களுக்கு? வயிறு வலிக்குதா? ஏன் வயிறை புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என்ன உனக்கு தெரியுமா? நீ 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 அப்படி இதுல என்னதான் கலக்கி கொடுத்துருக்க? என்ன சொல்லு. அந்த பானிபூரி கடைக்காரச்சி பேயாக மாறிடுது. டீனு மற்றும் சீனு அந்த பேய பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நாம என்னமோ பானிபூரி சாப்பிடலான்னு வந்தா அந்த பொண்ணு பேயா இருக்கே. அ, 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 அ. இப்ப நம்ம என்ன பண்றது? ஓடு ஓடு, உயிரை காப்பாத்திக்க ஓடு ஓடு ஓடு. இப்ப நாம என்ன பண்றது? அந்த பேய் தான் நம்மள ஏதாவது பண்ணும். நாம மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போகலன்னு வையே, நம்ம கதை முடிஞ்சது. வேகமா ஓடு ஓடு. ஆனா அந்த பேய் அவங்க 2 பேரும் பிடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாகடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறமும் தினமும் இந்த பேய்க்கு இதேதான் வேலை. தினமும் பானிபூரி விக்கிற மாதிரி வந்து யாராவது ஒருத்தரை சாகடிக்கிறது தான் அதோட வேலையா இருக்கும். ஊர்க்காரங்க ரொம்பவே கவலையா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் பெரியவர்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப ரூபா சொல்றாங்க, கிராமவாசிகளே எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த கிராமம் ஆபத்துல இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். இல்லனா ஒவ்வொருத்தரா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப ரூபாவோட கணவர் தீனு சொல்றாரு, ஆனா தலைவரே, எங்களுக்கு எதுவும் தெரியாதே. இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்புறம் சில பேர்லாம் காணாம கூட போய்கிட்டு இருக்காங்க. அட ஆமாப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாம இத பாத்துக்கிட்டு நம்மளாலையும் சும்மா ஒன்னும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம கிராமத்தாட்கள் காணாம போறத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. நாம ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும், சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்காத காரணத்தால அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நாள் மத்தியானம் ஆன உடனே அந்த பேய் பானிபூரி விக்கிறதுக்காக வருது. ரூபா அவங்க கிட்ட போய் இப்படின்னு சொல்றாங்க, வந்தீங்களா? எனக்கு பானிபூரி சாப்பிடணும்னு இருக்கு. எனக்கு கொடுக்க முடியுமா? ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். அதே நேரத்துல ரூபா அந்த பேயோட காலை பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த பேயோட காலு உல்டாவா இருக்கும். இத பார்த்த உடனே ரூபாக்கு என்னென்ன நடந்திருக்கும்னு நல்லாவே புரியுது. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவ அந்த பானிபூரிய சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிடுறா. வீட்டுல போய் அவ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ரூபா? உனக்கு அந்த கோல்கோப்பைக்காரி மேல அவ்வளோ சந்தேகம் இருந்தா நீ எதுக்காக போய் கோல்கோப்பை சாப்பிட்ட? உன் உயிர் ஆபத்துல வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ ஆசையா? நான் ஒன்னும் ஆபத்துல மாட்டிக்கலங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டெட் பாடிஸும் ஆண்களுக்கு தானே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெண்கள் அதுல யாருமே இல்ல. அதனால இது ஆண்களை மட்டும் தான் கொண்டுகிட்டு இருக்குங்க. ஆனா 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 ரூபா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா காணாம போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பேய் வேற தினமும் ஒவ்வொருத்தரா எல்லாரையும் காவு வாங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பவர் இருக்குங்க. நாங்க பாத்துக்கிறோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பஸ்மமாக்கிடுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. இது ஆஃப்டர் ஆல் பேய், அவ்வளவுதான். ரூபா மற்றும் தீனு போய் தூங்கிடுறாங்க. ஆனா ரூபாக்கு தீனு அந்த பேய் கொன்னுடுமா அப்படின்னு ரொம்பவே கவலையா இருக்கும். தூக்கமே வராது. ராத்திரி ஆன உடனே அந்த பேய் அவங்க 2 பேரோட ரூமுக்குள்ள வந்து பாக்குது. அப்ப அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பயமே இல்ல பாரு, எப்படி தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா இதுக்கு மேல நீ பயப்படுவ பாரு. அதுக்கப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க ரூபாவை தூக்கிக்கிட்டு அந்த பேய் காட்டு பக்கமா போக ஆரம்பிக்குது. தீனு கூட எதுவுமே சவுண்ட் பண்ணாம பேய் பின்னாடியே போறாரு. ஒரு குகைக்கு முன்னாடி போய் நின்னு அந்த பேய் குகையோட டோரை ஓபன் பண்ணுது. கூல்ஜா சிம் சிம். அந்த குகையோட கதவு ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் ரூபாவை அந்த ரூம்குள்ள கொண்டு போகுது. தீனு கூட தெரியாம உள்ளவே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரூபாவை அந்த பேயே ஒரு இருட்டான ரூமுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் வர மாதிரி மாயம் பண்ணுது. அப்புறம் பார்த்தா அந்த ஊர் பொண்ணுங்க கூட அந்த ரூம்ல இருந்தாங்க. ஷாமா மற்றும் சப்னா கூட இருந்தாங்க. அட பேயி, என்ன ஊர் பொண்ணுங்களை எங்க கொண்டு வந்து வச்சிருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆனா பேயி எதுவுமே சொல்லாது. ஐயோ அக்கா, பௌர்ணமி அன்னைக்கு இது எல்லாரையும் சாகடிச்சு பலி கொடுக்க போகுதா. நீங்க தான் காப்பாத்தணும். இவ காப்பாத்து போறாளா? அவளோட உயிரே இப்ப ஆபத்துல இருக்கு. அப்ப அதே நேரத்துக்கு தீனு அங்க வராரு. ரூபா இல்ல பேயே, அதுக்கு பதிலா நீதான் ஆபத்துல இருக்க. எல்லாரு கையிலும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க அந்த குச்சியை கொடுத்துடுறாரு. ஏய் பேயே, நீ எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. பானிபூரி வித்த அந்த பாவம் உன்னை விடாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் மேல எல்லாரும் அந்த நெருப்பு ஏறிட அந்த கட்டைய விசிறி போட்டுறாங்க.
என்ன போக விடுங்க. ஐயோ எரிதே. ஆனா அந்த பேய் கொஞ்ச நேரத்திலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது.